அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துறாரு. அவர்கிட்ட பர்சனல் வன்மம் இருக்குது, இவர்கள் மேலே வந்து கடும் கோபம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் மேலே தீராத கோபம் இருக்குது. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் மேலே தொடர்ந்த வெற்றிகளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் மேலே இந்த முறையும் நம்மளை வந்து தோல்வியடை செய்து விடுவாரோ என்ற பய உணர்வோடு முதல்வர் ஸ்டாலினையும் தரக்குறைவாக பேசக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருக்கார். உதயநிதி ஸ்டாலின் பால்டாயில் குடித்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அன்வெரிஃபைடு ஆர் ஃபால்ஸ் அலிகேஷன், பொய் குற்றச்சாட்டு, ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லக்கூடாது. அது வந்து ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் ரூமர்ஸ், ஃபேக் நியூஸ், அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் கரப்ஷன் சார்ஜஸ், நிரூபிக்கப்படாத ஊழல் குற்றச்சாட்டு. எந்த அலிகேஷன் சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரத்தோட வெரிஃபைல் ஃபேக்ட் இருந்தால் தான் அதை நீங்கள் குற்றச்சாட்டாக சொல்லலாம். ஓகே, இது வந்து அது அன்வெரிஃபைடாக இருந்தாலோ 19 போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதோ சட்டப்படி குற்றம். அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார், இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். பிரச்சாரத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு பேன் பண்ணலாம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் சீரியஸ் கேசஸ், இந்த மாதிரி தொடர்ந்து அலிகேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இப்போ வந்து எடப்பாடி வந்து தரந்தாழ்ந்து விமர்சிக்கிறார் அப்படின்னா என்ன தைரியத்தில் விமர்சிக்கிறாரு? பிஜேபி பின்னால் இருக்கின்ற தைரியத்தில். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ஒருவேளை அதிமுக ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த கவர்னன்ஸும் மோடிக்கு அடகு வைக்கப்படும் என்பதில் இதில் தெளிவாக இருக்குது. ஈதமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முறைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா. திரு இபிஎஸ் இந்த மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு ஷேடோ சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற அளவு கூட சொல்லுவாங்க. அவர் பிரச்சாரங்களில் வந்து ஒரு கடுமையான விமர்சனம், அரசியல் ரீதியான விமர்சனம் என்றால் நிச்சயமாக ஆளும் கட்சியினர் அதை எதிர்கொள்வார்கள், அதற்குண்டான கவுண்டரை வந்து கொடுப்பாங்க. இந்த பிரச்சாரங்களில் வந்து நீங்களும் பல விஷயங்கள் அவருடைய பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்வரும் துணை முதல்வர் மீதும் அவதூறான மற்றும் ஒரு தரம் தாழ்ந்த அந்த விமர்சனம் போய் சேர்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி யாருமே நாகரிகம் கருதி அப்படிப்பட்ட கருத்தை எல்லாம் பொதுவெளியில் முன்வைக்க மாட்டார்கள். அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனத்தை முன்வைப்பார்கள். இப்படிப்பட்ட கருத்தை வந்து எதிர்க்கட்சி தலைவர் வச்சிருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? அதாவது சட்டியில் இருந்தால் தான் நாங்கள் அகப்பையில் வரோம். அதாவது பேசுகிறதுக்கு ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த அரசியல் ரீதியான தாக்குதலை கிரிட்டிசிசம் பண்ணலாம். அங்கே ஒன்றுமே இல்லாத போது பர்சனல் வன்மம் தான் வெளிப்படும். அப்போ அவர்கிட்ட இருக்கிறது வெளிப்படுத்துகிறார், அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துகிறார். அவர்கிட்ட பர்சனல் வன்மம் இருக்குது, இவர்கள் மேலே வந்து கடும் கோபம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் மேலே தீராத கோபம் இருக்குது. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் மேலே தொடர்ந்த வெற்றிகளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் மேலே இந்த முறையும் நம்மளை வந்து தோல்வியடை செய்து விடுவாரோ என்ற பய உணர்வோடு முதல்வர் ஸ்டாலினையும் தரக்குறைவாக பேசக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருக்கார். நீங்கள் ஆஸ் பர் த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் படி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் எதெல்லாம் பேசக்கூடாது எதெல்லாம் பேசணும்னு ஒரு வரைமுறை இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைடு ஆர் ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லக்கூடாது. அன்வெரிஃபைடு பொய் குற்றச்சாட்டு, ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்லக்கூடாது. அது வந்து ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் ரூமர்ஸ், ஃபேக் நியூஸ், அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் கரப்ஷன் சார்ஜஸ், நிரூபிக்கப்படாத ஊழல் குற்றச்சாட்டு. அப்புறம் வந்து எனி அலிகேஷன் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் வெரிஃபையபிள் ஃபேக்ட். ஓகே, எந்த அலிகேஷன் சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரத்தோட வெரிஃபைல் ஃபேக்ட் இருந்தால் தான் அதை நீங்கள் குற்றச்சாட்டாக சொல்லலாம். ஓகே, இது வந்து அது அன்வெரிஃபைடாக இருந்தாலோ 19 போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதோ இது வந்து ஏற்றுக்கொள்ள, இது வந்து சட்டப்படி குற்றம். அப்புறம் பர்சனல் அட்டாக், கேரக்டர் அசாசினேஷன் செகண்ட். ஓகே, பர்சனல் அட்டாக் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன் தனி மனித தாக்குதல். அப்போ ஒருத்தருடைய பர்சனல் லைஃபை பற்றியோ ஃபேமிலியை பற்றியோ ப்ரைவேட் கான்டாக்டை பற்றியோ பொது வழியில் எலெக்ஷன் டைமில் பேசக்கூடாது. இது வந்து அடுத்து வந்து ஒன்லி பப்ளிக் பாலிசியை பற்றியோ
பொலிட்டிக்கல் ஆக்ஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நீங்கள் எடுத்த பப்ளிக் பாலிசி, இந்த பாலிசினால் மக்களுக்கு இந்த தீமை அடைந்தது, இந்த பாலிசினால் மக்களுக்கு இவ்வளவு தீமை அடைந்தது, இந்த பாலிசினால் மக்களுக்கு இவ்வளோ நன்மை கிடைச்சது, இதை நீங்கள் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இப்படி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதை தாண்டி இந்த பாலிசி ஃபெயிலியராக இருக்குது, ஓகே, இந்த பாலிசி வந்து ஊழல் பாலிசி அப்படின்னு இந்த ஃபேமிலி இஸ் கரப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. தேர் ஃபேமிலி இஸ் கரப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ இவங்க எப்படி வந்து இப்போ கலைஞர் குடும்பமே வந்து கரெக்ட், என்டையர் குடும்பமே கரப்ட்னு எனக்கு சொல்லக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. ஓகே ஓகே, நாட் அலவுடு. தேர் ஃபேமிலி இஸ் கரப்ட்னு நீ மேட்டில் சொல்கிறதுக்கு நாட் அலவுடு. அப்போ அது மேலேயே வழக்கு பதிவு பண்ணலாம். அப்படி சொன்னால் வழக்கு பதிவு பண்ணலாம். அப்பீல்ஸ் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி. மூணாவது, மதத்தையோ கேஸ்டையோ கம்யூனிட்டியோ வச்சோ வைத்தோ ஓட்டு கேட்பது குற்றம். ஓகே ஓகே, ஸ்ட்ரிக்ட்லி பேண்ட் அண்டர் போத் எம்சிசி அண்ட் லா, சட்டப்படி. ஓகே, நோ ஸ்பீச்சஸ் ஆஸ்கிங் ஃபார் ஓட்ஸ் இன் த நேம் ஆஃப் ரிலிஜன், in the name of caste, in the name of language, in the name of community. மதத்தையோ ஜாதியையோ மொழியையோ சமூகத்தை வைத்தோ ஓட்டு கேட்பது சட்டப்படி குற்றம். ஓகே, இப்படி கேட்கக்கூடாது. ஓட் ஃபார் மீ பிகாஸ் வி பிலாங் டு த சேம் ரிலிஜன் அப்படின்னா இல்லீகல்னு சொல்கிறோம். நம்மெல்லாம் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலே இல்லீகல். ஓ ஓகே, நம்மெல்லாம் ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள், அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாலே இல்லீகல். ஓகே, நம்மெல்லாம் ஒரே மொழியை பேசுகிறவர்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலே இல்லீகல். இது சட்டப்படி குற்றம்னு சொல்கிறோம். ஓகே ஓகே, அடுத்து ஹேட் ஸ்பீச் இன்சைட்மெண்ட். நாலாவது, நோ ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ப்ரமோட் எனிமிட்டி பிட்வீன் குரூப்ஸ். ரெண்டு குரூப்புக்கு இடையில் ஒரு பகைமையை வளர்க்கக்கூடிய அளவுக்கு, ரெண்டு ஜாதிக்கு இடையில், ரெண்டு மதத்துக்கு இடையில் ஒரு பகைமையை உருவாக்க அளவுக்கு பேசினா அதுக்கு ஹேட் ஸ்பீச்சு சட்டப்படி குற்றம். ஓகே, வயலன்ஸ், வன்முறையை தீண்டக்கூட வகையில் பேசினா அதுவும் குற்றம். கம்யூனல் டென்ஷன், பேசுகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு பதற்றம் ஏற்பட்டால் அதுவும் குற்றம். இது இஸ் பனிஷபிள் என்ற ஐபிசி செக்ஷன்ஸ் லைக் 153A 295A. இது பனிஷபிள் அஃபென்ஸ். ஓகே, இதை பண்ணா. அடுத்து, யூஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆர் நேஷனல் செக்யூரிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் கெயின். ஆர்ம்டு ஃபோர்ஸஸையும் நேஷனல் செக்யூரிட்டியையும் தேசிய பாதுகாப்பையும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸையும் பொலிட்டிக்கல் கெயினுக்காக யூஸ் பண்ணால் அது மிகப்பெரிய தேச குற்றம்னு சொன்னாங்க. இதை மோடி வரிசையாக யூஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. ஓகே, இது வரைக்கும் அவர் தண்டிக்கப்படலை. அப்புறம் எப்படி எடப்பாடி தண்டிக்கப்படுவார்? அதான் சார், இப்போ எனக்கு கேள்வி அதுதான். இப்போ நீங்கள் இவ்வளோ பட்டியலிட்டீங்க. இப்போ இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படையாகவே பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் பாஜகவினர் செய்த பிரச்சாரங்கள் கடுமையான ஒரு துவேச பிரச்சாரமாக அமைந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டும் விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்கல்ல, உடைய பார்த்து நீ யார் ஆளா உடைய பார்த்தே உங்களை யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம் கண்டுபிடிக்க சொன்னாங்கல்ல. அப்போ மதத்தை வந்து அவங்க வந்து வைத்து பிரச்சாரம் பண்ணாங்க, மதத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களோட தாலியை கூட அறுத்து வந்து கொடுத்துருவாங்கன்னு சொன்னது, எரும மாடு 2 இருந்துச்சுன்னா ஒன்று வந்து முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஓப்பனாக பேசினது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பேரளவுக்கு இந்த சட்டங்களை வச்சுட்டு இருக்குதா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து மோடி அமித்ஷாவுடைய அடிமையாக மாறி எவ்வளோ நாள் ஆச்சு. அது இண்டிபெண்ட் ஏஜென்சி நம்ம நினச்சிக்கிட்டு தான், நம்மளை மாதிரி முட்டாள்கள் வேறு யாரும் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அமித்ஷாக்கிட்ட வேலை பார்த்த சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி அமித்ஷாவுக்கு அடிமையாக செயல்படுறாங்க. அமித்ஷா மோடியினுடைய கையாளாக செயல்படுகிறார்கள். எனவே அவங்க எப்படி எடுப்பாங்க, இந்த சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அரசியல் சாசன சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? ஓகே, ஒரு கோர்ட்டிலேயே ஒரு ஜட்ஜு, மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜு, நான் அரசியல் சாசன சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன், சனாதன தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்கிறாரு, சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த ஜட்ஜ் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை, இம்பீச்மெண்ட் வரைக்கும் போயாச்சு, அப்பயும் ஒன்றுமே நடவடிக்கை இல்லை, ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ இந்த நாட்டில் என்னத்தை நீங்கள் வந்து எப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இல்லை உங்களுக்கு. அப்போ அந்த ஒரு டிஃபேமேட்டரி ஸ்டேட்மெண்ட்டு, எலெக்ஷன் இடத்துல வந்து அவதூறான பேச்சு பேசக்கூடாது,
மிஸ்யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் பொசிஷன், அது ஓகே. ஃபேக் சர்வே அண்ட் எக்ஸிட் போல் மிஸ்யூஸ். ஓகே ஓகே. பப்ளிஷிங் ஆர் சைட்டிங் மேனிப்புலேட்டட் சர்வே டு இன்ஃப்ளூயன்ஸ் வாட்டர் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டூரிங் ஸ்பெசிஃபிக் பீரியட். ஓ, அந்த மேனிப்புலேட்டட் சர்வே போடுறதே தவறு அப்படின்றான். ஓகே ஓகே. த்ரெட்ஸ் அண்ட் இன்டிமிடேஷன், எனி ஸ்டேட்மெண்ட் தட் threatens voters, creates fear about consequences of voting a certain way is strictly prohibited. அப்போ இத்தனைக்கும் லீகல் பேக்கிங் என்னது? மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஒரு லீகல் பேக்கிங், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, மூணாவது இந்தியன் பீனல் கோடு. இந்த 3 சட்டத்தை வைத்து இதெல்லாம் வந்து பேர் பண்ணியிருக்கு. அப்போ இதை தாண்டி இப்போ வந்து எடப்பாடி வந்து தரந்தாழ்ந்து விமர்சிக்கிறார் அப்படின்னா என்ன தைரியத்தில் விமர்சிக்கிறாரு? பிஜேபி பின்னால் இருக்கின்ற தைரியத்தில். பிஜேபிக்கு ஆட்சிக்கு எடப்பாடிக்கு ஓட்டு போட்டு, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு, ஒருவேளை அதிமுக ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த கவர்னன்ஸும் மோடிக்கு அடகு வைக்கப்படும் என்பதில் இதில் தெளிவாக இருக்குது, தெளிவாக உறுதியாக இருக்குது. அப்போ அந்த உங்களை விட நாம் சிறந்த அடிமை என்று மோடிகிட்ட வந்து எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கார். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து அவரால் வந்து இந்த அளவுக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணி இந்த அவதூறுகளை அவர் பேச முடியுது. இந்த குற்றச்சாட்டுகளை, தனி மனித தாக்குதலை அவர் நடத்த முடிகிறது. அப்போ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குது அப்படின்னா இது எப்படிப்பட்ட எலெக்ஷன் கமிஷன் பாருங்கள். இப்போ சட்ட ரீதியாக எந்த அளவுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட துவேஷ பேச்சுகளை வெளிப்படுத்துவது, இப்போ நீங்கள் வகைப்படுத்தி பல விஷயங்களை சொன்னீங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் இப்படிப்பட்ட பேச்சை ஒரு முதலமைச்சர் மீதும் துணை முதலமைச்சர் மீதும் கடுமையான விமர்சனம், உச்சபட்ச விமர்சனம், ஒரு நாகரிகமற்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா சட்ட ரீதியாக என்னென்ன பண்ண முடியும்? அவருடைய நாமினேஷனை வந்து சட்ட ரீதியாக என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நோட்டீஸ் வார்னிங் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பேன் லீடர்ஸ் ஃப்ரம் கேம்பெயினிங் டெம்பரரி. ஓகே, பிரச்சாரத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு பேன் பண்ணலாம். ஓகே ஓகே. மூணாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். நான்காவது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் சீரியஸ் கேசஸ். ஓகே. இந்த மாதிரி தொடர்ந்து அலிகேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த கேஸை அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். முதல்ல துணை முதல்வர் மேலே வச்சாரு, இப்போ எக்ஸ்ட்ரீமாக போய் இப்போ சிஎம் மேலேயும் இப்படி வைக்கிறாரு. அப்போ தொடர்ந்து இதை வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டராக மாறிட்டு இருக்காரு. அப்போ இவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுற அளவுக்கு கொண்டு போகலாம். ஓகே, எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா. ஓகே. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து அது பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கு. பிஜேபியோட கட்டுப்பாடு இருக்கப்போ எப்படி எலெக்ஷன் கமிஷன் நினைக்கும்? எந்த ஸ்டேட்லேயும் பீகாரில் சீஃப் செக்ரட்டரியை மாற்றலை, டிஜிபியை மாற்றலை. நீங்கள் வந்து இப்போ எங்கே மாற்றுறீங்க? வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் மாற்றிருக்காங்க. சீஃப் செக்ரட்டரியை மாற்றுறீங்க நேற்று. அப்போ எடப்பாடி சொல்லலாம் மாற்றுறீங்க, விஜய் சொன்னால் மாற்றுறீங்க. அப்போ விஜயும் எடப்பாடியும் பிஜேபியுடைய பி டீம்ன்றது ப்ரூவ் ஆகுதா இல்லையா? என்ன இப்போ சீஃப் செக்ரட்டரியும் இதையும் மாற்றுறீங்க. உங்கள் எடப்பாடியினுடைய பிஎஸ்ஆர் இருந்தவரை கொண்டாந்து இப்போ வந்து சீஃப் செக்ரட்டரியாக போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ இதில் என்ன தெரியுது? இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, நான் எடப்பாடி எந்த அளவுக்கு வந்து பிஜேபிக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் 4.5 வருட ஆட்சி காலத்தில் பிஜேபியினுடைய ஊதுகுழலாக செயல்பட்டார். எடப்பாடி இந்த ரெட்டை இன்ஜின் சர்க்கார் நடத்தும் பொழுது, பிஜேபியினுடைய ஆதரவோடு பெற்ற சர்க்காரை நடத்தும் பொழுது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு அடிமையாக செயல்பட்டார் என்பதற்கு 2016 21 வரை அதிமுக ஆட்சி பிஜேபியோடு இணைந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக கையெழுத்திட்ட சட்டங்கள் மட்டும் நீட் மசோதாவுக்கு ஆதரவாக கையெழுத்திட்டது. ரெண்டாவது உதய் மின் திட்டத்தை ஏற்று கையெழுத்திட்டது. ஜெயலலிதா ஏற்றுக்கல, இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. மூணாவது ஜிஎஸ்டி மசோதாவை ஏற்றுக்கொண்டது. நாலாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அஞ்சாவது சிறுபான்மைக்கு எதிரான சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் மசோதாவை ஆதரித்து வாக்களித்தது. அன்னைக்கு எதிர்த்து வாக்களித்தாங்கன்னா அது தோற்றுருக்கும். ஆதரித்து வாக்களித்தது. ஆறாவது தேசிய கல்விக் கொள்கையை நிராகரிக்காமல் மௌனமாக இருந்தது. 7 பல்வேறு இடங்களில் மத்திய அரசின் மறைமுக இந்தி திணிப்பை எதிர்க்காமல் மௌனமாக இருந்தது. ஃபார்ம் பில் 2020 ஆதரித்தது. எந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர்.
ஆனால் பஞ்சாப் மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல பெரும் போராட்டங்கள் வெடித்தது. போராட்டம், ஒரு வருஷ போராட்டம், 700 பேர் 700-800 பேருக்கு மேற்பட்ட விவசாயிகள் அதுல படுகொலை செய்யப்பட்டார்கள், மரணமடைந்தார்கள் என்பது மரணமடைந்தார்கள். ஒரு அமைச்சர் அமைச்சருடைய காரை ஏற்றி கொண்டான். ஏத்தினார். இத்தனையும் நடந்த பிறகு எடப்பாடி அவங்களுக்கு ஆதரவாக ஊதுகுழலாக போய் செயல்பட்டார். ஸோ இத்தனை சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டு மத்திய பிஜேபி அரசனுடைய ஊதுகுழலாக செயல்பட்ட எடப்பாடி அவர்களுக்கு இப்போ நான் வந்தால் அதிமுக ஆட்சியை நிறுவுவேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் எப்படி இருக்கும், மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நீ வந்தால் திரும்பி பிஜேபி ஆட்சி, நேரடி பிஜேபி ஆட்சி வரப்போகுது. 27 சீட்டை கொடுத்து தமிழ்நாடு பிஜேபி கட்சியினரை அவமானப்படுத்தி, தமிழ்நாடு பிஜேபி கட்சிக்காரங்க எங்கேயுமே ஜெயிக்காத அளவுக்கு சீட்டை அலகாட் பண்ணிவிட்டு, சென்ட்ரல் பிஜேபியில் போய் காலில் விழுந்து, அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் காலில் விழுந்து, தமிழ்நாடு பிஜேபின்னு போனால் ஓட்டு கிடைக்காது, ரெட்டலைன்னு போனால் ஓட்டு போடுவாங்க, நாங்கள் ரெட்டலை போய் ஓட்டாகி உங்கள் பிஜேபி எம்எல்ஏக்கள் மாதிரியே நாங்கள் செயல்படுறோம், தமிழ்நாட்டை உங்களுக்கு அடவு வைக்கிறோம், நீங்கள் என்னென்ன பாலிசி சொல்கிறீங்களோ அத்தனையும் நான் செயல்படுத்துகிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அங்கே சமரசம் பண்ணிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவும் அமைதியாக இருக்காங்க. இல்லைன்னா எடப்பாடி இந்த அளவுக்கு 27 சீட்டு கொடுத்து அண்ணாமலைக்கு சீட்டு இல்லாமல் அண்ணாமலையை காலி பண்ணி, பிஜேபி நயனார் நாகேந்திரனையும் காலி பண்ணி, திருநெல்வேலியிலேருந்து சாத்தூரில் ஒன்றாந்து தோக்குற தொகுதியில் ஒன்றாந்து போட முடியுமா? தமிழிசை சவுந்தரராஜன் 2 விட கவர்னராக இருந்தாங்க, ஒரு எம்எல்ஏ எம்பியாக நின்று அப்போயும் தோற்று போயிட்டாங்க. இல்லை, இப்போ நான் என்ன ஓப்பனாக கேட்குறேன் சார், இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் இப்படிப்பட்ட பேச்சு பேசுகிறாருன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்ம பிஜேபிகிட்ட இருக்குது, நம்மளை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு மமதையிலையும் தைரியத்திலே தான் பேசுகிறாருன்னு சொல்ல வரீங்க. அது மட்டும் இல்லை, அமித்ஷா வந்து எஸ்ஐஆரை வச்சு இவிஎம் ஹேட்ச் பண்ணி நம்மளை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருவாரு. ஓ, இன்னும் இவிஎம் நம்புறாருன்றீங்க. அப்புறம் நாங்கள் அது இல்லாமல் எப்படிங்க பீகார் ஜெயிச்சிச்சு? அதை வச்சு தான் நான் மகாராஷ்டிரா ஜெயிச்சிச்சு. இவிஎம்மை வச்சு தானே பீகாரில் 8% ஓட்டு எல்லா தொகுதியிலையும் ஈக்குவலாக 8% ஓட்டை ஹேட்ச் பண்ணி சிம்பிள் லோடிங் டைமில் போட்டான். 8% ஓட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி 8% ஓட்டு எப்படிங்க வரும்? எப்படி வரும்? எப்படி வரும்? இவிஎம் ஹேட்ச் பண்ணாமல் எப்படி வரும்? கிட்டத்தட்ட 96 லட்சம் போலி ஓட்டுகள் இருந்ததாக உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா வந்து பகிரங்க குற்றச்சாட்டுலாம் போலி ஓட்டு. இன்னைக்கு இப்போ வர்க்கலா பிரபாகர் இப்போ தற்போது பிரஸ் மீட் அவர் வச்சிருக்காரு. நோ பிஜேபிங்கிற ஒரு 11 மணிக்கு மேலே 4 மணிக்கு ஓட்டு போடுச்சு. எப்படி ஓட்டு போடுச்சு? சீல் வச்சிட்டீங்க. இவிஎம் மிஷினை வச்சு சீல் வச்சு ஒரு லாக் பண்ணி உள்ள வச்சாச்சு. இவிஎம் மிஷின் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போய் ஓட்டு போடுமா? சாஃப்ட்வேர் அந்த இடத்துல ஒர்க் பண்ண வச்சுருக்கேன், அது ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகே, ஓட்டை போட்டிருக்கு, முடிஞ்சு போச்சு. சாஃப்ட்வேர் மேனிப்புலேட் பண்ணி அந்த அல்காரிதம் அந்த நேரத்தில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 11 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகி எல்லாம் கவுண்டெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கு. இல்லை சார், சுப்ரீம் கோர்ட்டே என்ன கேட்குது? இப்போ நீங்கள் கூட சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஒரு தனிநபராக நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, லீகல் ஃபைட் பண்ணுறீங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்குதுல, இதுவரை இவிஎம் மீதான இந்த நம்பகத்தன்மையின் மீது ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்திருக்குன்ட்டு ஒரு அலிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்களே, உங்களை போன்றவங்கள்ட்ட, உங்களை போன்ற மனுதாரர்கள்ட்ட கேட்குதுல சுப்ரீம் கோர்ட். நாங்கள் கேட்குற கேள்விக்கு எதுக்காவது பதில் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்? நாங்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்லியிருக்காங்களா? நீ வந்து இவிஎம் சாஃப்ட்வேர், அது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ்? அது இவிஎம் சாஃப்ட்வேரு ஏன் அதை பப்ளிஷ் பண்ண? அதை வந்து சிப்பில் எழுதும் போதும் இண்டிபெண்ட் டீமை வச்சு எழுதுங்க, ரைட் பண்ணுங்கள். சிப்பில் எழுதும் போதும் இண்டிபெண்ட் டீம் வந்து சாஃப்ட்வேரை வெரிஃபை பண்ணி அதை வந்து அசம்பிளி லாங்குவேஜாக மாற்றி அதில் வந்து நீங்கள் ஃபயர் பண்ணும் போதும் நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட் வெரிஃபிகேஷன் டீமை போடுங்க, அனைத்து கட்சி டீமை போடுங்க, எக்ஸ்பர்ட்ஸை டீமை போட்டு அதில் ரைட் பண்ண வைங்க. எத்தனை மிஷின்? 17,000 மிஷின் தானே. 17,000 மிஷினுக்கு நீங்கள் வந்து இவிஎம் சாஃப்ட்வேர் தான் போடுறீங்க. அப்போ அதை ரைட் பண்ணுங்கள், ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக காமிங்க. இது என்ன பீஸ் ஆஃப் கோடு? என்ன ஒரு லைன்ஸ் ஆஃப் கோடு? ஒரு 500 லைன்ஸ் இருக்குமா லைன்ஸ் ஆஃப் கோடு? அவ்வளோதானே. அடுத்து என்னது? சிம்பிள் லோடிங் டைமில் சிம்பிள் லோடிங் சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட காமிங்க. சரி, இத்தனை கூட பண்ண வேணாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? சிம்பிளாக கேட்குறோம், நீ எதுவுமே எங்களுக்கு பண்ண வேணாம். நீ இவிஎம் நீ சாஃப்ட்வேரை எப்படினாலும் எழுதிக்கோ, சிம்பிள் லோடிங் எப்படினாலும் போட்டுக்கோ. நாங்கள் கேட்குறது என்ன? விவிபேட் இருக்குல்ல, ஸ்லிப் வருதில்ல, இந்த ஸ்லிப்பை எடுத்து ஓட்டு போட்ட உடனே ஸ்லிப்பை வந்து கையில் எடுக்கவே ப்ரொவிஷன் கொடுங்க. அந்த ஸ்லிப் எடுத்து ஒரு தனி ஓட்டு பெட்டியில் போடுறோம்.
அந்த ஸ்லிப் வந்து தெர்மல் பிரிண்ட் அழிஞ்சு போகக்கூடாது, லேசர் பிரிண்ட்டாக இருக்கணும். அந்த ஸ்லிப்பை ஓட்டுப்பட்டியில் போடுறோம், அந்த ஸ்லிப்பை எண்ணுங்க, உங்கள் இவிஎம்மே எண்ணுங்க, ரெண்டையும் சேமாக காமிங்க. 100% என்ன சொல்றீங்க? 100% முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. இது நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுங்க, பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இதுவரை அந்த இவிஎம் சம்பந்தமான வழக்குகளில் வந்து முழுக்க முழுக்க இசிஐக்கு ஃபேவரபுளாக தானே அவங்களோட வெர்டிக்ட்டும் அவங்களுடைய ஆர்டர்ஸ் இருந்திருக்கு. அதுதான் வந்து ஒன் சைடு வெர்டிக்ட்டு. இது வந்து பயாஸ்டு வெர்டிக்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இது ஒன் சைடு வெர்டிக்ட், பயாஸ்டு வெர்டிக்ட்டு. நீங்கள் அந்த ப்ராசஸை வந்து இவிஎம் சொல்லக்கூடிய, எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய காரணம் என்ன? எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? நாங்கள் வந்து ஸ்லிப்பு என்ன நேரம் ஆகும், 7 நாள் ஆகும். எப்படி 7 நாள் ஆகும்? இந்த பொய்யை வந்து வடிகட்டின பொய்யை இசிஐ திரும்ப திரும்ப சொல்லுது. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்குது, ஏக்செப்ட் பண்ணுது. எப்படிங்க ஆகும்? நார்மலாக பேலட் பேப்பரில் ஒரு பெரிய பேலட் பேப்பர் இருக்கும், அதை 4ஆக மடித்து உள்ளே போடுவோம். எண்ணும் போதும் அதை எடுக்கணும், பிரிக்கணும், பிரித்து தனித்தனி பெட்டியில் போடணும், அப்புறம் எண்ணணும். இதுதான் கணக்கு. ஆனால் இதில் வந்து ஸ்லிப்பு தான், ஒரே ஸ்லிப்பு தான், அப்படியே தூக்கி பெட்டியில் போட வேண்டியது, எண்ண வேண்டியது. இது எப்படி நேரம் ஆகும்? இந்த காமன் சென்ஸ் கொஸ்டின் கூட சுப்ரீம் கோர்ட்டு கேட்கலைன்னா அப்போ நம்ம என்னத்தை சொல்கிறது? எங்கள்கிட்ட நிரூபிக்க வேணாம், சரி நீ வந்து காமிக்க வேணாம், சாஃப்ட்வேர் காமிக்க வேணாம், எதையுமே பண்ண வேணாம், இதை ஒழுங்காக பண்ண வேண்டியது தானே. 17,000 இவிஎம் மிஷினுக்கும் 17,000 விவிபேட் வாங்கிட்டே இல்லை, பணம் கொடுத்து வாங்கிட்டே இல்லை. அப்போ ஏன் அதை செய்ய மாட்டேற? ஏன் இதை பண்ண மாட்டேற? இப்போ டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஓன்ட்ட டிரான்ஸ்பரன்சி கிடையாது. ஓகே, மக்களுக்கு எங்களுக்கு அதை சந்தேகத்தை எழுப்ப வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஏலன் மாஸ்க் சொல்கிறாரு, அமெரிக்கா சொல்லுது இவிஎம் நம்ப முடியாதுன்னு. சார் இப்போ நீங்கள் ஜெர்மன் சொல்லுது, ஜப்பான் சொல்லுது இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணலாம், ஹேச் பண்ணலான்ட்டு. அதே கொஸ்டினை நம்ம சொல்கிறோம். இதை வந்து நீ கேட்க மாட்டேங்கன்னா எப்படி எடுத்துக்கிறது? சார் செல்வாக்கே இல்லை, இபிஎஸ்க்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லை, அவர் அப்பர் சவுத்து பெல்ட்டில் அடி வாங்குவார், சென்னை மண்டலத்திலலாம் அடி வாங்குவார், வட தமிழகத்தில் அடி வாங்குவார். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த எலெக்ஷனுடைய சிஸ்டமே நீங்கள் வந்து கேள்விக்குறியாக்குறீங்க. இது வந்து இந்த எலெக்ஷனே வந்து முழுக்க மால் ப்ராக்டிஸாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நீங்கள் விமர்சனத்தை வைக்கிறீங்க. அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்து ஃபைட் பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ ஓட்சோரின்னு நம்ம சொல்கிறோம், ராகுல் காந்தி அதே இந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நின்று அவரும் ஃபைட் பண்ணுறாரு. இதே எஸ்ஐஆரை ஏற்றுக்கிட்டு தான் அவரும் கேண்டிடேட்டை போடுறாரு, அவரும் ஃபைட் பண்ணுறாரு. இதே நம்ம இவிஎம் தான் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ வரக்கூடிய 23ஆம் தேதி திரு பொன்ராஜ் அவர்கள் வாக்களிப்பாரா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் அப்போ அந்த இவிஎம் சிஸ்டத்தை என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்கள் மாற்றலைன்னா நம்ம இருக்க சிஸ்டம் தான் வாக்களிக்கணும், இருக்க சிஸ்டம் தான் கேட்கணும். அப்போ நம்மளுக்குரிய மேலே தேர்தல் புறக்கணிப்பு தானே அப்போ ஒரு சரியான தேர்தல் புறக்கணிப்பு இல்லை. மக்கள் இறங்கி போராடி இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுக்கான வேலையை பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வச்சிருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வச்சிருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் வந்து இன்னைக்கு காவி மயமாகி ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு. அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி நியாயம் கிடைக்கும்? உங்களுக்கு நியாயம் கிடைக்காது, மக்களுக்கான நியாயம் கிடைக்காது. அப்போ என்ன அர்த்தம்? அது திமுக இன்னும் ஜாக்கிரதையாக இருக்குன்றீங்க. ஆமாங்க, நீங்கள் திமுக ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் வந்து பெர்செப்ஷனை மட்டும் கிரியேட் பண்ணாமல் விட்டுருந்தாருன்னா ஸ்டாலின் இந்த தேர்தலில் இவிஎம்ஐ ஹேட்ச் பண்ணுறதுக்கு வழி தெரியாமல் தர்றாரு அமித்ஷா. ஏன்னா பெர்செப்ஷன் இல்லை, ஜெயிக்கிற பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண முடியலை அவங்களால. எடப்பாடியை வச்சுக்கிட்டு, பிஜேபியை வச்சுக்கிட்டு, அண்ணாமலையை வச்சுக்கிட்டு, இவங்களால் வந்து ஆளாளுக்கு ஒரு வண்டி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வெற்றி பெறுவோன்ற பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண முடியல. பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்கன்னா இவிஎம்ஐ ஹேட்ச் பண்ணிடுவாங்க. ஓகே, முடிஞ்சு போச்சு. அதை மக்கள் ஏற்றுக்குவானா? இன்றைக்கி 50%க்கு மேலே திமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது அலையன்ஸ் படி. இது ஸ்டேட் எலெக்ஷன் ஆன்டி இன்குபன்சி அதெல்லாம் குறைச்சோம்னா 45% மினிமம் கிடைக்கும். இந்த 40% எட்டுறதுக்குரிய பக்குவம், எட்டுறதுக்குரிய அலையன்ஸ் ஸ்ட்ரென்த்து ஏடிஎம் கிட்ட இல்லை. இருந்தால் நீங்கள் 30 35 வரைக்கும் தான் வர முடியும். அப்போ அவங்களால பெர்செப்ஷனில் தோற்றதுனால இவிஎம்ஐ அவங்களால டச் பண்ண முடியுமான்னு தெரியல. அதையும் தாண்டி நம்ம ஜாக்கிரதை எச்சரிக்க வேண்டிய தருணம் இது. ஓகே, திமுக தோற்று அதிமுக 80 இடங்கள்லையும், பிஜேபி 20 இடங்கள்லையும், விஜய் ஒரு 20 இடங்கள்லையும் வந்தால் இவிஎம் ஹேச்சிங் பண்ணாமல் இது நடக்காது. ஹரியானாவிலையும் ஹெச் ஃபைல்ஸ், அதாவது ஹைட்ரஜன் பாம்புன்ற ஒரு விஷயத்தை திரு ராகுல் காந்தி சொல்லும்போது
நான் 8இல் ஒருவர் வந்து போலி வாக்காளர் என்று அவர் பெரிய ஒரு இதுவே போட்டு காமிச்சார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே ஹரியானாவில் தான் பெரும் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் வந்து வெடித்தது. பாஜகவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை என்று பலராலும் கூறப்பட்டு வந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் நேர்மாத்தமாக சற்று ஒரு சின்ன எட்ஜில் ஒரு சில பல தொகுதிகளில் ரொம்பவே குறுகிய மார்ஜினில் தான் ஜெயிச்சாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் ஜனநாயக சக்திகளும் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களை போன்ற தனிநபர் இதை சட்ட ரீதியாக தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு அரசியல் கட்சி இதற்கு முன் வரவில்லை? சுப்ரீம் கோர்ட்டுக்கோ அல்லது ஒரு மக்கள் மத்தியிலே அவங்க அரசியல் கட்சிகளுக்கு தோத்த பிறகு ராகுல் காந்தி மாதிரி அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? பீகார் தோத்து போச்சு. பீகாருக்கு முன்னாலே நான் எத்தனையோ விட சொல்லியிருக்கேன். போன வருஷம் 2024 நான் சொல்லியிருக்கேன். ராகுல் காந்தி அப்பப்போ வந்து முடிச்சுக்கிட்டு ஓட் சேரின்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஓகே. அப்போ செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க? விவிபேட்டை 100% வேணும்னு சொல்லி இந்தியா முழுக்க போராடுங்கன்னு நான் சொன்னேன். ஓகே. எதிர்கட்சியை தானே போராடணும், மக்களை திரட்டி தானே போராடணும். நம்ம மாதிரி தனி மனிதர்கள் எப்படி அதை போராடுறது? ஓகே. அப்போ நீங்கள் எதிர்கட்சிகள் அது பாரத பந்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், ஒரு வாரம் நிறுத்தியிருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வச்சுருக்கணும். தலையிட வச்சு 100% விவிபேட்டை என்ன சொல்லியிருந்தீங்கன்னா சிம்பிள், வேலை முடிஞ்சிச்சு. நம்பிக்கையோடு நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம். இப்போ வந்து என்ன, இப்போ யார் என்னுடைய மெர்சியில் இருக்கோம்? அமித்ஷாவும் மோடியும் என்ன சொல்ல போகிறாங்களோ அவங்க தான், அதுதான் ரிசல்ட்டு. அப்போ கியானேஷ்குமார் என்ன சொல்கிறாரோ அதுதான் ரிசல்ட்டு. அதுதான் ரிசல்ட்டு. நீ என்ன வேணாலும் ஆடு. ஓகே. ஓகே. நான் திரும்பி ஒன்று சொல்கிறேன். சங்கர்தயாள் சர்மா பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதும் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்கிறார், ஒரு மசோதாவை பற்றி. உடனே இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார், அரசுக்கு எதிராக பேச போகிறேன்னு. உடனே இப்போ செக்ரட்டரியை கூப்பிட்றாரு, ப்ரெஸ் செக்ரட்டரியை கூப்பிட்றாரு, ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்க, நான் வந்து பேசணும். அவங்க சொல்கிறாங்க, நோ ப்ராப்ளம் சார், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் சார். எப்போ வராங்க? நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சார். ஆனால் ப்ரெஸ் ரிப்போர்ட் இஸ் ரெடி சார். நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க சார், ஆனால் ப்ரெஸ் ரிப்போர்ட் இஸ் ரெடி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, அது எதுவுமே வெளியே வராது. நாங்கள் என்ன ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்குறோமோ அதுதான் வெளியே வரும். யார் சொல்கிறது? ப்ரெஸ் செக்ரட்டரி சொல்கிறாரு. அண்ட் இப்போ பிரசிடென்ட் செக்ரட்டரி சொல்கிறாங்க. அப்போ யாரால் கட்டுப்படுத்தப்படுறாங்க? அது மாதிரி தான் எலெக்ஷன். நீ என்ன வேணாலும் எலெக்ஷனில் வந்து இபிஎஸ் ஸ்டாலினை வைங்க, ஸ்டாலின் இபிஎஸ் வைக்கட்டும், இபிஎஸ் உதயநிதி வைக்கட்டும், உதயநிதி இபிஎஸ் வைக்கட்டும், என்ன வேணாலும் பேசுங்க. மக்கள் உங்களை எல்லோரும் பார்க்கட்டும், மக்கள் என்ன வேணாலும் ஓட்டு போடுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. ஓகே. எந்த தொகுதியில் வெற்றி பெறணும், யார் வெற்றி பெறணும், முடிவு எங்கிட்ட இருக்குது. முடிஞ்சு போச்சா? நிச்சயமாக சார். பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பாருங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.